அவர் என்னை சந்திக்கும் போது வாய் பேச வரல, கைகால் வரல. அப்படிங்கிற போது வைத்திய ரீதியிலே அவங்க பார்த்திருக்கிறாங்க, அதுவும் சரியா இல்லை. அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில வரப்படும் போது நண்பர் சொன்னார், இந்த ஆர்வத்தில் வர்றார், எப்படியும் குணமாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வர்றார். அப்ப அதுக்குண்டான உணர்வுகள் அவர் செலுத்தப்படும் போது அந்த உணர்வுகள் அவருக்கு நல்லா பற்றாகுது. அப்ப அதுவே வளர்த்து கொள்ள வேண்டிய என்ற ஆர்வம் வருது. இப்ப நாம் எப்படி இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வே அவர் உடல் உள்ள உறுப்புகள் உருவாக்கிய அணுக்கள் அவர் பெற வேண்டும் என்று எண்ணும் போது அந்த உற்சாகம் ஊடுறது. அந்த உற்சாக வழியிலே அவர் அதற்கு ஒரு பூர்ண குணம் கிடைத்த பின் அதே ஆர்வ உணர்வுகள் எண்ணும் போதெல்லாம் இந்த காற்றுல அந்த அலைகள் உண்டு. அப்ப அதை எடுத்து அவர் அடிக்கடி அவர் நுகரப்படும் போது அவருக்கும் ஆனந்த வாழ்க்கையும் சிந்திக்கும் ஆற்றலும் தீமைகள் அகற்றும் தன்மையும் வருது. அப்போ அவருடைய எண்ணங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்ற ஆசை வருது. அதே உணர்வுல அவர் தனக்கென்று நினைக்கவில்லை, எல்லோரும் பெற வேண்டும் என்ற உணர்வு குறைகின்றார். அதனால தான் என்ற சுயநலம் இல்லாதபடி இது பொது நலத்துக்கு வருகின்றது. தான் பெற்றோம், அனைவரும் இது பெற வேண்டும், அந்த அருள் பெற வேண்டும் என்ற அந்த ஆசைதான், அந்த எண்ணம் அவருக்கு அந்த பேருண்மையை உணர்வை அவர் உணர முடிகின்றது. அதன் வழியில் அவர் எண்ணிய காரியங்களும் இது இப்படித்தான் நல்லா இருக்கும் எண்ணினார் என்றால் அதன் வழியே அது நடக்குது. ஆகவே அவர் எடுத்துக்கொண்ட உணர்வும் வலுவான நிலைதான். அதுதான் வசிஷ்டர் பிரம்மகுரு. ஒரு குரு கொடுத்த அந்த உணர்வுகள் பெற வேண்டும் என்ற ஆசையுடன் அவர் எடுக்கப்படும் போது பிரம்மமாகின்றார். பிரம்மகுருவின் மனைவி அருள்தேவி. ஆக நாம் எல்லோரும் அந்த அருஞானம் பெற வேண்டும், அந்த மெய்ப்பொருளை காணும் அருசக்தி பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்ற அந்த உணர்வுடன் நாம் வெளியிட்ட உணர்வுகள் அது இயக்கணம் கவர்ந்து கொண்டது. அதே இயக்கணம் ஒரு உடலுக்குள் சென்று அது நலமாக்கப்படும் போது அவர் எண்ணி ஏங்கிய உணர்வெல்லாம் அந்த ஏக்கம் அந்த உயர்ந்த சக்திகளை பெறக்கூடிய சக்தி வருது. ஆனால் அதே சமயத்துல ஒரு தொழில்ல இப்படி சாமி இதை நல்லா செய்தாரு, தொழில் அது ஆர்வத்தை காட்டி அதை பெற வேண்டும் என்று இயங்கினால் அந்த தொழில் மேல் நாம் ஆசைப்படும் போது அதுல சிறு குறைகள் வந்தால் என்ன இருக்கும், நடக்கலை அப்படின்னு சொன்னா சோர்வடையும். ஆக அந்த சோர்வின் தன்மை வரப்படும் போது முதல்ல ஆர்வத்தோடு இதை எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் ஒரு உடல்நலமான அந்த உணர்வுகளையும் இந்த சோர்வு என்ற நிலை வரும்போது வேதனை என்ற உணர்வு நுகர்ந்தான். ஆக இந்த வேதனை என்ற உணர்வு வளரத் தொடங்கும். அதனால் அதை விட்டு அனைவருக்கும் நாம போன்ற அதை தெளிவான நிலைகள் பெற வேண்டும் என்ற இந்த ஆசையும் அது வளர்க்கப்பட போகும்போது நாம் பிறருடைய எண்ணங்கள் நல்லதாக்க வேண்டும் என்று எண்ணும் போது, பிறருடைய உடல்கள் நலமாக வேண்டும் என்று எண்ணும் போது, பிற குடும்பங்கள் நல்லதாக வேண்டும் என்று எண்ணும் போது அந்த பகைமை உணர்வு நமக்குள் வருகிறது. அதனால் அவருடைய உணர்வுகள் அது செல்லப்பட போகும்போது அவருடைய வாழ்க்கைக்கு அவருடைய எண்ணமே தக்க சமயத்தில் அது பக்குவப்படுத்திக் கொண்டு வரும். இவர் பொருளை தேடி செல்ல வேண்டியதில்லை, அவர் செல்லும் இடமெல்லாம் அவருக்கு அந்த அருள் என்ற உணர்வுடன் அந்த பொருளுக்கு உண்டான உபாயங்களும் கிடைக்கின்றது, பொருளும் கிடைக்கின்றது, தொழிலும் வாய்ப்பு அமைகின்றது, மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, தனக்குள் அந்த வேதனை என்ற உணர்வு போகாது தடுக்க முடிகின்றது. இதுதான் வாழ்க்கையில் இந்த தியானம் என்பது அந்த வலிமை பெற்றார். நாம் வரப்ப ஒரு இன்னைக்கு தொழில் செய்வோம், ஏதோ கொஞ்சம் நம்மளுக்கு சரியா கொஞ்சம் நாம் எண்ணி இது குறைய ஆரம்பிச்சுன்னா அப்ப அந்த குறையான உணர்வு நாம் எண்ணும் போது அது வளர்ச்சி அடைந்தான் நாம் சிந்திக்கும் தன்மை இங்க குறையுது. அந்த வேதனை இந்த உணர்வே அடுத்த வேலை காட்டுறது போய் பாரு அப்படின்னு சொன்னா அந்த வேதனை அங்கே தாக்கப்பட்டு அவன் சிந்தனை குறையுது, நம்ம தொழிலும் குறையுது. அதே சமயத்தில் வேதனை என்ற உணர்வு நாம் எடுத்துக்கொண்ட பிற்பாடு மேல் அதிகாரிகளும் யாரோ வந்தாங்கன்னா அவர்கிட்ட சொல்லப்படும் சோர்வென்ற இந்த வேதனை என்ற உணர்வு அங்க தாக்கப்படும். அதே உணர்ச்சிகளை நம்ம பார்க்கும்போது நம் உடல் உள்ள அந்த வேதனை உணர்ச்சிகளை இங்க தாக்கி நமக்கு எதிர்நிலையான உணர்வு தான் உருவாகும். ஆக யார் எங்கிருந்து வருது, நம் உடல் இருந்துதான் அது போயிடுது. வேற யாரும் நம்மளுக்கு நாம் நினைப்போம் யாரோ பத்த வச்சுட்டாங்க, நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, சங்கடத்தை கொடுக்குறாங்கன்னு எண்ண வேண்டியவர். அப்படி அல்ல. இப்ப நாம் இந்த உதாரணமாக
நாம ஒரு ஜவுளி வியாபாரத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஜவுளி வியாபாரத்துக்கு போகும்போது சரக்குகளை சாம்பிள் சரக்கு எடுத்துட்டு போறோம். எடுத்து காமிச்ச உடனே என்னென்ன சரக்கு போடுங்கன்னு ஜவுளி கடைக்காரர் மொத்த வியாபாரத்துல சொல்றாரு என்று வைத்துக் கொள்வோம். சரின்னு சொல்லி ஆர்டர் வாங்கி அடுத்த அப்படி சரக்க அனுப்பிச்சு வச்சிடுறாரு. சரக்கு அனுப்பிச்சு வச்சுன்னா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் அடுத்தாப்படி வரப்போது பஸ் இறங்கி அவருக்கு கடைக்கு போறதுக்கு கொஞ்சம் தூரம் போக வேண்டியது, நடந்து போகணும். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தால் ஒரு மனிதன், ஒரு பையன் வீட்டுல அவசரமா இருக்கு, என்ன இதான் வீட்டுக்கு வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் எண்ணெயை வாங்கிட்டு வாடங்கிறாங்க. அப்ப அங்க போன உடனே எண்ணெய் வாங்கிட்டு வர்றதுக்கு வேகமா போறான். எண்ணெய் கொடுங்க, எண்ணெய் கொடுங்க, எண்ணெய் கொடுங்க, இந்த அவசரப்படுத்துறாங்க. இந்த அவசர உணர்வு நீ பொருள் இவனுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு நீங்க அந்த அவசர உணர்வுக்கு இவன் செவிசாக்க முடியாம போகுது. அப்ப நேரம் ஆகுது. என் நேரம் ஆச்சுங்க, என் வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க சீக்கிரம் கொடுங்கிறாங்க. இருந்தாலும் இவனுடைய ஆவேச உணர்வுகள், அவனுக்கு அந்த உணர்வுகள் எது நிலையாது, எலக்ட்ரான் இந்த உணர்வுகள் தான் மறுக்குது. அப்படி மறுக்கப்பட போகும்போது என்ன செய்யுது, நேராச்சே நேராச்சே நேராச்சேன்னு இந்த பதற்றத்திலேயே இருக்கிறாங்க. சரி, கடைசியில் அந்த எண்ணெயை ஊத்தி கொடுத்த உடனே வேகமா வர்றான். அந்த வேகமா வர அந்த வேகமாக வரப்படும் போது அந்த எண்ணம் பூரா அங்க நேரமாய் போச்சுன்னு எண்ணத்தை செலுத்தப்படும் போது இங்கே மேடு பள்ளம் தெரியாது, தவறி வந்துடுறான். ஏன்னா என்ன அங்கே சொல்லுது, இங்க மேடு பள்ளம் இங்க தெரியறது இல்லை, எப்படி கொண்டு கொடுத்துட வேணும்னு அங்க இருக்கிறாங்க. அப்போ போகும் வேகத்துல இங்க பாட்டில் கீழே வந்து எண்ணெய் போயிடும். போன உடனே எண்ணெய் போன வருத்தத்துல அவன் போயிடுறான். நான் வியாபாரம் பண்ண போற இருந்து ஜவுளி கடைக்காரர் என்ன செய்யறாரு, வந்த உடனே இதே நிலையில போறாரு அந்த வியாபாரத்து மேல, நேர் ஜவுளிய கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு போய் சொல்லலாம்னு போறாரு. அது போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, நினைவு அங்க இருக்குது, கீழே இருக்கிற அந்த பாட்டில பார்க்கல, காலில் எத்திடுது. காலில் எத்தினோன்னு குத்தினோன்னு என்ன ஆகுது, பாவி பசங்க இந்த மாதிரி நடுரோட்ல போட்டு உடைச்சிருக்காம பாரு. அந்த வெறுப்பான உணர்வு காலில் லேசா குத்தி பெருங்காயம் இல்லை, இருந்தாலும் குத்தின உடனே அடுத்தாப்படி குத்தி இருந்தா என்ன ஆகும் சொல்லி போட்டு இந்த உணர்வு வருது. இந்த உணர்வோட என்ன செய்யறான், அது பாட்டில் கூட ஒதுக்கி வைக்கல, அடுத்தவங்க காலில் குத்துமான்னு இல்லை, சரி அடுத்தவங்களுக்கு குத்தி போடுமே எடுத்து கொஞ்சம் ஒதுங்கி வச்சிருந்தா நல்ல மனசு இருக்கும். அதனால இதை என்ன செய்யறாரு, இந்த வேகத்திலே போறாங்க, கண்டு ரொம்ப அடிக்கிட்டத்தனமா இருக்கிறாங்க அப்படின்னு இந்த உணர்வை எடுத்துட்டு போறாரு. அங்க போன உடனே பாத்தீங்களா சரக்கு அப்படிங்கிறார். அவர் காதல் கேட்டவன்னு இவரை பாக்குறாரு. இந்த வெறுப்பான உணர்வுகள் என்ன செய்யுது, இவர் உடல்ல அந்த வெறுப்பின் உணர்வு நுகர நேருது. நுகர்ந்துட்டு ஒரு துணியை பார்த்தவொடனே இவர் வந்தவர் பொட்டனத்தை காய்ச்சி பாக்குறாரு. ஆனா அந்த வெறுப்பின் உணரும் போது அவருடைய கண்ணுக்கு ஏதாவது டிவியில நீ எதை எண்ணுகின்றாய அது வாங்கின்றார். அந்த வெறுப்பின் உணர்வுகள் இந்த இவர் அனுப்பின பொருளை பார்த்த உடனே வித்தியாசமா தெரியுது. இன்னைக்கு அன்னைக்கு வேற விதமா காமிச்சிங்க, இன்னைக்கு வேற விதமா அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா இந்த மனதுக்கு தக்கவாறு இந்த வெறுப்பின் உணர்வுகள் இது நுகர்ந்து அந்த வெறுப்பின் உணர்ச்சியை தான் காட்டுது. ஆனா சரக்கு ஒண்ணுதான். அந்த வெறுப்பான உணர்வுகள் அந்த பிற்பாடு நல்ல சரக்கு தானே பார்த்தீங்க, கொஞ்சம் பாருங்க என்ன நல்லா நல்ல கண்ணா இல்ல நல்லா பாருங்கன்னு சொன்னப்ப நான் பார்த்துக்கிட்டு தான் சொல்றேன்னு சொல்லிட்டு 2 தடவை அனுப்பினோடனே இருந்தாலும் இப்படி நாணயம் கெட்டு வரக்கூடாது. ஏன்னா இங்க சொன்ன இதே வார்த்தை இங்க வந்துடுது. அப்ப அதை மாத்துறதுக்கு வழி இதே மாதிரி வாழ்க்கையில நாம எத்தனை பேர் போறோம், ரோட்ல 2 பேர் சண்டை போட்டுறாங்க, அந்த சண்டை போடுறத நுகர்ந்துடுறோம். இந்த உணர்வு நம்ம உடலுக்குள்ளாது அதே அலைகள் வந்துடுது. நாம் தொழில் செய்யற ஆபீசர் இருந்தோம்னா இதே உணர்வு அங்க ஆபீசர் இராது. அல்லது நாம தொழில் செய்ய போறோம்னா இதே உணர்வு வந்தாலும் ஆபீசரோட எதிர்ப்போம். இது எது சந்தர்ப்பம். இப்ப இந்த சந்தர்ப்பத்தை நாம தொடக்கிறதுக்கு சக்தி வேணுமா இல்லையா, அதுக்குத்தான் இந்த தியானத்தை சொல்றேன். நம் உடல்ல
இது எல்லாம் நீக்கி அதை நாம தங்கத்துல நமது அறிவுபூர்வமான இந்த தியானத்துல நாம அவரவர்கள் தெரிந்து கொண்ட இந்த அனுபவத்தை சொன்னாலும் இப்ப நாம உபதேசிக்கும் போது இதுல ஒரு அனுபவம் வேணும். இப்ப நம்ம கண்ட உண்மையின் உணர்வுகளே பேசும்போது இதுல அனுபவம், நம்ம எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டோம், எவ்வளவு நேரம் நம்ம சொன்னது சுருக்கி சொன்னோம் அப்படிங்கிற இதுவும் வர வேண்டும். மற்றவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா ஆர்வம் மிகுதி இருக்கும். அந்த ஆர்வத்தை நம் மனதை கட்டுப்படுத்துறது முக்கியம். இத மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் நம்ம எடுத்துக்கொண்ட உணர்வுக்கு அலைகள் வரும், காட்சிகள் வரும், பாடல்கள் வரும். இதெல்லாம் நாம எடுத்துக்கொண்ட உணர்வுக்கு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஞானமும் கிடைக்கும். ஏன்னா மெய்ப்பொருளை காணக்கூடிய அந்த சக்தி நமக்குள் பதிவாகும், அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு வரும். அதனால இதை நாம் அகண்ட அண்டத்தையும் இந்த பிண்டத்துக்குள்ளும், இந்த பிண்டத்துக்குள் எப்படி இயங்க வேண்டும், உணர்வுகள் எப்படி எண்ணங்களாக வேண்டும், எண்ணங்கள் எப்படி உணர்ச்சிகள் அது மாற வேண்டும், உணர்ச்சிகள் நம்ம எப்படி இயக்குகிறது வேண்டும், நமக்கு நாமே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எல்லோரும் பெற வேண்டும். ஏனென்றால் நாளைக்கு இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியும். இப்போ நேரம் இருக்கிறதுனால அருணாசலம் அவங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு காலையில் செஞ்சுக்கலாம். இப்போ காலையில 5 மணிக்கெல்லாம் வந்துருந்தேன். இந்நேரம் குரு அவர்களை கேட்டுணர்ந்து உங்களுக்குள் பல்லிருந்து செயல்படும் சக்தியும் கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் தெய்வீக அன்பும் தெய்வீக பண்பும் தெய்வீக அன்பும் பெற்று தங்கத்தை போன்று மனமங்காத நிலை, வைரத்தை போன்று சொல்லில் ஜொலிப்பும் செயலில் ஜொலிப்பும் உங்கள் வாழ்க்கையை ஜொலிப்பும் மலரை போன்று மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று துருவ மகிழ்ச்சிகளின் பேரருள் பெற்று இப்பிறவியில் பிறவில்லை என்ற முழுமையடைந்து முழுமையடையும் அருள் சக்தி பெற்று பேரென்ப திருவாழ்வு பெற இப்பிறவில் இருளை அழைத்து எப்போது காணும் அருள் சக்தி பெற்று தெளிந்த மனமும் மகிழ்ந்த உணர்வு பெற்று பேரின்பம் தர எமது அருளும் குரு அருளும் உறுதுணையாக இருக்க பிரார்த்திக்கின்றோம். இப்போ இதுவே ஆசீர்வாதம் ஆயிட்டு நீங்க சாப்பிட்டு காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்துடணும். 5 மணிக்கு துறவியான் தெரிவித்து நாளைக்கு உபதேசத்தை தொடரும். எல்லாம் தெரிவித்தாங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அத்தனையும் நான் நினைவு பண்ணணும். அதனால இதெல்லாம் வரலாறு கொடுத்த அருளை உங்களுக்குள் பதிக்க செய்வதற்கு ஒவ்வொரு நொடியிலையும் நீங்க அந்த கண்ணின் நிலையை செலுத்தப்படும் போது இங்க உங்ககிட்ட கெட்டது போகாம தடுக்குது. அதே நினைவே என் இரத்த நாணங்களை கலந்து என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெறணும் வரும்போது அது வீரியம் அடைந்தவுடனே உள்ளுக்கு வலுவானதுக்கும் இதை சொல்லிவிட்டு சூரியன் அதை செய்வது தனது பாதரசத்தால் உருவான அந்த பாதரசத்தை கொண்டு தன் அருகிலே 27 நட்சத்திரம் பிற மண்டலங்களுக்கு கடும் விஷமான நிலைகளை கொண்டு வரப்போம் போது இதை மோதி விஷத்தை பிரிச்சிருக்கு. அந்த விஷத்தை பிரித்து சென்றாலும் அடுத்த செய்தி கேது இந்த விஷத்தை எடுத்து சாப்பிட்டு தனித்தல்ல ராகு இதனுடைய நிலைகளை அதை எடுத்துகிறது. 109 மின் கதிர்களை என்ன செய்யுது, வெள்ளிக்கோள் எடுத்துக்கொள்ளும். இந்த மோதலில் வரக்கூடிய சப்தத்தை செவ்வாய்க்கோள் எடுத்துக்கொள்ளும். இதுல மோதி ஆவியாக போறது சனிக்கோள் எடுத்துக்கொள்ளும். எந்த அதன் வலுக்கொண்டு அதன் நிலைகள் எடுத்துக்கொள்ளும். இந்த சூரியனுக்கு எப்படி பிரபஞ்சத்தில் இருக்குதோ இதே மாதிரி நமக்குள் ரத்தத்துல கலந்த உணர்வுகள் நம் உடல்ல கல்லீரல் இருக்குதுன்னா விஷயத்தை ஓரளவுக்கு பிரிச்சு வடிகட்டி அனுப்ப முடியும். அப்ப அந்த கல்லீரலின் உணர்வுகள் அதிகமா விஷயமானா முடியாத போகுது. மண்ணீரலுக்கு போனாலும் இதே நிலை. அது இழுத்து நுரையீரலுக்கு வரப்போ போகும்போது அது கொஞ்சம் தேக்கடையில நுரையீரலும் கெட்டு போகும். அந்த நுரையீரல் கெட்டு அந்த விஷயத்தின் தன்மை அனுப்பப்படும் போது
சிறுநீரகம் ரத்தத்தை பிரிக்கின்ற சக்தி இழந்தது. அந்த ரத்தத்தை பிரிக்கின்ற தந்த விஷத்தன்மையோ உப்பு சத்தோ சர்க்கரை சத்தை பிரிக்க முடியலன்னா அது மீண்டும் நம்ம உடல்ல அது வந்து சர்க்கரை சத்து உண்டாகுது, உப்பு சத்து உண்டாகுது, வாத நீர் உண்டாகுது. இது அந்த பலவீனமான நிலைகள். அந்த பலவீனத்தை மாற்றணும்னா அந்த துருவை சித்தரிக்க உணர்வு சிறுக 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 நம்ம வலு சேர்த்து கொண்டே வரும். அப்படி வலு சேர்த்தோம்னா இந்த சர்க்கரை சத்தும் குறையும். இல்லைன்னா அந்த உணர்வுகள் அந்த முகப்பு அது வலிமைத்தன் பெருப்பும் போது நம்ம உடல் உள்ள அணுக்கள் அனைத்தையும் அதை பெரும்படி அந்த செய்துட்டோம்னா இந்த உடலுக்கு பின் நாம இந்த உயிரோடு ஒன்றி ஒளியின் உடலாக பெறக்கூடிய தகுதி பெறும். இது மனித உறவுனால முடியும். அதனால்தான் இது நம்ம வாழ்க்கையில் இப்போ வேதனைப்பட ஒரு உறவை பார்க்கிறோம், மீண்டும் அவரை நினைக்கும் போது அந்த வேதனை வருது. அந்த வேதனையான உணர்ச்சி போகும்போது நீங்க பல்லாரம் தொட்டு இருந்தா சரியா செய்ய முடியாது. ஒரு எந்திரத்துல வேலை செய்தாலும் சரியா செய்ய முடியாது. அந்த வேதனையான உணர்ச்சி வரும்போது ஒருத்தர் சந்தோஷமான வார்த்தையை கேட்கிறான்னு சரியான பதில் சொல்ல முடியாது. என்ற ஒரு சிரம் பதிவானது மறுபடியும் இந்த உணர்வு கலக்கப்படும் போது நம்மளால சரியான பதில்கள் சொல்ல முடியாம போகும். அதனால இத உங்க அனுபவத்தை கொஞ்சம் தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொல்லி இப்ப நம்ம தியான வழி அன்பர்கள் அவங்க சொல்லும்படி கேட்டுக்கிறேன். ஆத்மசுத்தி என்றால் தியானம் செய்யும் போது மட்டுமல்ல ஆத்மசுத்தி. இப்ப நம்ம வியாபாரத்தில் இருக்கப்படும் போது இந்த வியாபாரத்தை இந்த பொருள் வாங்குறவங்க குடும்பத்துல அந்த மகிழ்ச்சி நாள் சக்தி பெறணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு என் ரத்தங்கள்ல கலந்து என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று ஏங்கி வைத்து நம் பொருளை கண்ணில் பார்த்து இந்த பொருளை பயன்படுத்துகிற குடும்பம் எல்லாம் அந்த மகிழ்ச்சி நாள் வட்டத்தில் வாழ்ந்து அவங்க குடும்பங்கள் நலம் பெற்று தெய்வீக அன்பும் தெய்வீக பண்பும் தெய்வீக அருளும் பெறக்கூடிய அந்த அருக்குடமா வரணும் அப்படின்னு எண்ணம்னா இதை நாம் எண்ணி எடுக்கும்போது நாம் சுவாசித்து உயிரை பற்றி இந்த உணர்வு உமிழ்நீராக மாறுது. அதே இது நம்ம சிறுகுடல் பெருகுடலுக்கு செல்வது ரத்தமாக மாறுது. நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு நமக்குள் நல்லாது. ஒவ்வொரு பொருளையும் நேர்கணே காந்த புலம் உண்டு. இப்ப நம்ம பார்வையின் நிலைகள் அங்க வரப்படும் போது நாம் அங்கே தெய்வமாகிறோம். செய்யும் தொழிலே தெய்வம். இப்ப நாம் அங்கே தெய்வம் ஆகின்றோம். ஆக இதே போல ஒருவருக்கு ஒரு நாம் செய்வோம் என்றால் இப்ப நம்ம கிட்ட கடைக்கு சரக்கு வர்றவங்க அவங்க குடும்பத்தில் எத்தனை சிக்கல் இருக்கும், அல்லது இடம் ரோட்ல வரும்போது எத்தனை சிக்கலுடன் வருவாங்க. ஆக ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனையோ உணர்வுகள் மாற்றமான நிலைகள் இருக்கு. அப்ப அவர்கள் சரக்கு வாங்கும்போது அவன் கஷ்டத்தோடு சொல்லும் போது காதலை கேட்டுக்க கஷ்ட உணர்வுக்கு நம்ம தான் சொல்றது. சரக்கு இருக்குதான்ட்டு அவங்களை பார்த்துக்கலாம், சந்தோஷமா கேட்கறதும் பார்க்கலாம். வீட்டுல கஷ்டமா இருக்கும்போது இந்த சரக்கு வேணும்போது சோர்வா கேட்கறதுன்னு உணர்வு. அப்ப இந்த உணர்வு நாம் நுகர்ந்தறியப்படும் போது நாம் வியாபார ரீதியிலும் அவருடைய உணர்வுகளை நாம நுகர நேருகின்றோம். அப்ப அந்த மாதிரி நுகரும் நிலையை நமக்குள் ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி நமக்குள் வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த துணை நட்சத்திரத்தின் பேரலும் பேரலும் எந்த நலங்களை கலந்து என் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் இந்த வலுவை ஏற்றிக் கொள்றோம். அப்ப இந்த உணர்வு அந்த வலுவான நிலை இருக்கும்போது அவங்க உணர்வு நமக்குள் வராதபடி பாதுகாத்துக் கொள்றோம். ஏன்னா இது வலுவாக்கப்படும் போது இப்ப ஒரு ரோபோட் என்ற எந்திரத்தை இயக்கி ஒரு மனிதன் வேதனை என்ற உணர்வு போகும்போது இந்த உணர்வு அலையாலும் இங்க வந்த பின் அந்த உணர்வுக்கு தக்கவாறு இவன் இந்த நிலை இருக்கிறாங்க எச்சரிக்கப்படும். அதே போல நம்ம உடல்ல அந்த உணர்வின் தன்மை வலுவாக்கப்படும். அவங்க வேதனையா உணர்வு தள்ளிவிடும். நீங்க மகிழ்ச்சினா சக்க நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க மனதார நினைச்சு கொடுங்க. அப்ப இந்த உணர்வு இந்த வலுப்பெற்று அவங்களையும் நல்லதாகிறாங்க, வியாபாரம் நல்லா. நம்ம இன்னும் உணர்வும் நமக்கும் நல்லதாக. ஏனென்றால் இந்த வாழ்க்கையை மனிதனாக போது வாழ்க்கையே தெய்வம். நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர வேண்டும். எத்தனையோ கோடி உணர்வுகளை தீமையிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்ற உணர்வை சேர்த்தால் நம் உடலுக்குள் ஒரு தீமையை நஞ்சியா மாற்றிவிட்டு நஞ்சென்று தெரிந்தால் நஞ்சை நீக்கும் ஆற்றல் நீக்க 4வது அறிவை கொடுத்திருக்கு. அதை நாம் சரியான முறையில பயன்படுத்தும். அது சரியான நிலையில பயன்படுத்தும் வாழ்க்கையை தியானம். ஆக இப்போ எப்ப சாதாரணமா ஏகாதசி விரதம் என்று சொல்வார்கள். ஏகாதசி என்றால் 10வது நிலை. நாம் இந்த மனிதனின் வாழ்க்கையில் பல நிலைகள்ல எடுக்கப்படும் போது இப்ப நம்ம கடையில இதே மாதிரி உணர்வுகளை எடுத்தோம்னா அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களையும் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களையும் எடுப்பது.
எல்லாம் நல்லதாக வேண்டும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெற வேண்டும் என்று நாம் எண்ணும்போது விஜய தசமி 10ஆம் நாளை அடைந்தது. ஆக மொத்தம் பிறருடைய தீமையின் உணர்வு நமக்குள் அளவடி அந்த உணர்வின் உமிழ்நீரை நமக்குள் சேர்த்துக் கொண்டே இருந்தால் பிறரான தீமையான உணர்வு வருதல், பிறர் வேதனைப்படும் உணர்வு நாம் நுகர்ந்தால் அந்த வேதனை உணர்ச்சி நமக்குள் இருந்தால் அது அவங்க மேல வெறுப்பாகி இந்த உணர்வு நம்ம அவர் பக்கமே இருக்கு. ஆக நமது விஷத்தின் தன்மை அதிகமானால் பாலில் நாம் பாதாமை போட்டிருந்தாலும் விஷத்தின் தன்மை அவங்க இயக்கத்துக்கு மாற்றிவிடும். அதனால்தான் நம் தொழிலின் நிமித்தமும் இதை போன்று ஆத்ம சுத்தி செய்து இந்த பொருள்கள் நல்லா இருக்க வேணும், பயன்படுத்துற குடும்பங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை செய்து நாம் பழகணும். இது வியாபாரத்தில் இந்த ஆத்ம சுத்தியை நம்ம செய்து வரணும். இப்ப தொழில திடீர்னு நஷ்டமாயி போச்சு, ஒருத்தர் கொடுக்கல, 2 பேரும் வேலை செய்யல, நாம் என்ன செய்யறோம், இப்படி பண்ணிட்டானே இதை தியானிச்சு இதை கூட்டிக்கிறோம். அடுத்த அப்படி என்ன செய்யறோம், யாராவது வந்தானே இதுவே சொல்லும் போது வெறுப்பு வேறு நோடி சொல்றோம். இங்கேயும் நமக்குள் உதவி செய்யறது தன்மையும் போயிடுச்சு. அகமத்து அந்த வெறுப்பின் உணர்வை நமக்குள் எடுத்து நமக்குள் சோர்வும் அடைய செய்து, 2வது நம்முடைய பொருளுக்கும் பாதுகாப்பட்ட நிலை வருது, குடும்பத்திலே சலிப்பு சங்கல் என்ற பகமே வருது. நாம சாப்பிட்ட ஆகிறது விஷயத்தின் தன்மை கொண்டு நமக்கு நஞ்சான அந்த இயக்கானவர்கள் நம்ம உடல்ல நோய் உருவாக்கு காரணமாகும். தப்பு செய்யல, சந்தர்ப்பம் தான் எல்லாமே. இதை போன்ற குறைபாடு வந்ததுன்னா அந்த சமயத்துல நீங்க தாயை எண்ணுங்க அம்மான், அதுக்கப்புறம் குரு சொன்னதை எண்ணுங்க, துரு நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும் என்று இயங்குங்க, அந்த உணர்வை நீங்க சுவாசிங்க. அது பெற வேண்டும் என்று இந்த இரத்த நாணங்களை கலக்க வேண்டும், என்னோட உறுப்புகள் உருவாக்க வேண்டும், உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று இந்த உணர்வு கொஞ்ச நேரம் இப்ப இந்த சங்கடத்தை தள்ளிவிடும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்னு சிந்தனை செய்யணும், அதுக்குண்டான வலுவான சொல் வரும். அப்ப உங்க சொல் கேட்பற உணர்வு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை வரும். விட்டு நீங்க சோர்வு என்ற உணர்வு எடுத்தால் உதவிக்கு மாறாக நமக்கு எதிர்ப்பு என்ற உணர்வு வரும். அந்த எதிர்ப்பு என்ற உணர்வு நம்மளுக்கு நம்ம உடலுக்குள்ள நல்ல அணுக்களுக்கு இருக்கும் எதிர்ப்பு நிச்சயம் வரும். இதை போன்ற நிலையிலாம் நம்ம தவிர்த்து பழகுது. ஆக எல்லாவற்றுக்கும் நாம ஆயுதத்தை கையில கொடுக்கிறோம். ஆக தீமை என்றால் அதை மாற்ற வேண்டும். ஆகவே இதற்காக வேண்டி அன்று ஞானிகள் வேதனை என்ற உணர்வு நுகர்ந்தார். அந்த வேதனையான உணர்வு மாறி நமக்குள் அதன் உடல்ல செல்லும் போது தாயாக அந்த நோய் அதனுடைய வளர்ச்சி ஆகிவிடும். அப்ப அந்த மாரியம்மன் கோயில என்ன செய்யறாங்க, அக்னி கொண்டு இறங்க செய்யறாங்க. வருடத்துக்கு ஒரு நாள் அக்னி கொண்டு இறந்து அந்த தாய் காப்பாற்றுவது இப்படிதான் கொண்டாடுறாங்க. வேதனை என்று உணர்வானால் அந்த வேதனை என்ற உணர்வை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழில் பெற வேண்டும் என்று இயங்கி நம் உடலான இந்த குண்டத்துக்குள் அந்த ரத்தத்தில் கலந்தால் அந்த வேதனை பெற்ற உணர்வுகளை அப்பவே ஆவியாக மாற்றியது அணு ஆவதற்கு முன்னாடி. அதனால்தான் இங்கே காலையில் விநாயகரை வைத்து வடமேற்கில் வைத்து வடகிழக்கில் வணங்கும்படி செய்கின்றன. ஆகவே இப்ப நாம வடகிழக்கில் வணங்கும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேராக்கள் நாம் பெருக்கி பழகும். அதே சமயத்தில் நோயாளியை நாம் பார்க்கிறோம், அல்லது வெறுப்படைவரை பார்க்கிறோம், கோபப்படுவரை பார்க்கிறோம். அந்த உணர்வு நமக்குள் பார்த்தத்தன் அவன் கோபப்படி அந்த உடல் உருவத்தை பார்க்கிறோம். வேதனை உணர்ச்சியில் வந்த பின் நம்ம கண்ணின் கருவிலை நுகர்ந்து உயிரை பற்றி அந்த உணர்வின் படி உணரச் செய்கின்றது. உணர்ச்சியில் எண்ணம் சொல் செயல் என்று இயங்குது. அந்த உணர்ச்சியில் உமிழ்நீராக மாறும். நம் உடலுக்குள் அந்த வேதனை என்ற நிலையை உருவாக்கிவிடும். அப்ப நாம அப்பவே அந்த தீமையை வென்ற தங்கத்தில் திரவத்தை ஊற்றிய பின் எப்படி செம்பும் பித்தளை ஆவியாக மாறுதோ இதே போல அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் எடுத்து இந்த குண்டத்துக்குள் எரிக்கி அந்த தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அவருடைய அதை தூய்மை செய்து கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெற வேண்டும். அவர் உடல் முழுதும் படர வேண்டும். அவர் ஜீவான்மா ஜீவானுக்கள் பெற வேண்டும். ஒரு உடல் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் எடுத்தால் இதை மாற்றி நாம் எப்படி பல சரக்கை சேர்த்து குழம்பு ருசியாக வைக்கின்றோம், இதே போல நம் உணர்வை சுவையாக மாற்றி நாம் சொல்லாக சொல்லப்படும் போது அந்த சொல்லின் தன்னை விஷயங்களை கேட்டு அவர் உற்று பார்த்த ஒரு நுகரன் என்றால் இந்த உணர்வுக்கு அவருக்கு உதவி செய்யும். நோய் நீக்கும் வரலாம், அல்லது அவர் மன வலிமை கொள்ளவும் உதவும். அவர் எண்ணி இதை போல நீ இதை செய், நீ நலமாவா என்று எண்ணும் போது நலமாகின்றது. இதையெல்லாம் நாம் பக்குவப்படுத்துறதுக்காக நம் உடலுக்குள் சூட்சமா நம் உடலுக்குள் இயங்கக்கூடியதை சூட்சம் அருவத்தை அது ரூபமாக்கி அதன் குணத்தின் சிறப்புகளை பற்றி காவியமாக படைத்து மனிதன் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதனை இங்கே தெளிவாக கூறப்படுகின்றது. ஆகையினாலே இதை போன்ற ஒவ்வொரு நொடியிலும் செய்யும் தொழிலே தெய்வம்.
அப்படின்னு நாம் தெய்வமாக வேண்டும். அதற்குத்தான் நீதி கேட்டது. அடுத்து அவங்க அனுபவத்தை சொல்லும். தேசம் எங்க சீக்கிரம் இது ரொம்ப நேரம் நீடிக்கூடாது, கொஞ்சம் மணி நேரத்தில் பேசுறது. எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்றால் பயத்தால் ஏற்பட்ட உணர்வு தன் உடலுக்குள் ஆனது. ஆனால் நாம் தியான வழி அன்பர்களை சந்திக்கும் போது அவர் உண்மையின் உணர்வை அறியக்கூடிய தன்மையும், ஆனால் அவர் தாய் கருவிலை பெற்ற பேர் உண்மையும், என கருவிலை பெற்ற நிலைதான் இவருக்கு இந்த அளவுக்கு அழைத்து வந்து பேருமையை உணரக்கூடிய சக்தி பெறுகின்றது. ஏனென்றால் தாய் கருவில் இருக்கப்படும் போது அவர்கள் சிரமப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கும் போது ஏதாவது மகான்களை பற்றி எண்ணியிருக்கலாம். அந்த எண்ணத்தின் தன்மை பேசுவதைய கருவில் இருக்கப்படும் போது பற்றிருந்தால் அது சந்தர்ப்பம் அதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி அது வளர்ச்சி பெறுகின்றது. இப்ப சாதாரணமா பனைமரத்தை எடுத்துக்கொள்றோம். பனைமரத்தை எடுத்துக்கொண்டா ஒரு கிளைதான். ஆனால் அதே சமயத்தில் அந்த பனைமரத்தை வித்துக்குள்ளுக்கு சிலையாவது சந்தர்ப்பத்தில் இணைத்துக் கொண்டால் பல கிளைகளாகவும் மாறுகின்றது. இதை போல ஒரு மரத்தின் தன்மை மாறுவது போன்று இவர் உடலை தீவிர உணர்வு கொண்டு பய உணர்வு ஆகப்படும் போது அந்த பய உணர்ச்சிகள் இவருக்கு ஒரு நல்ல உணர்வை எண்ணும் போது பயத்தை மாற்றி அருளி பெருக்கும் சந்தர்ப்பம் வரும். நாம் இப்படி ஆகிவிட்டமே என்ற உணர்வுக்கு மாறாக நாம் இதை பெற வேண்டும் என்று ஆக அங்க தியான வழி அன்பர்களுடைய உணர்வுகளை எண்ணத்துடன் கலக்கப்படும் போது தாய் பூர்வ புண்ணியத்தில் பெற்ற இந்த உணர்வுகள் இவர் எளிதில் பெறக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அதனால் இது எல்லாமே சந்தர்ப்பம் தான். உயிரணு தோன்றி நாம் மனிதனா வர வேண்டும், சந்தர்ப்பம் தான். அருணகிரிநாதர் எடுத்துக்கொண்டார் மகா மோசமான ஆள். ஆனா அவருடைய சந்தர்ப்பம் சகோதரி தன் நிலைகள்ல எடுத்து சொல்லி திருமலருடைய காவியங்களை எடுத்து சொல்லி சொல்லி அவனை திருந்த வழி செய்தது முடியல. இருந்தாலும் செல்வம் எல்லாம் இழந்தது. பின் சகோதரியிடம் எப்படியும் பணம் கேட்டு தொல்லை கொடுப்பதுதான் வேலை. கடைசியில் அந்த சகோதரி என்ன செய்யுது, என்கிட்ட இப்ப சாப்பாடு வாங்கி கொடுக்கறது கூட ஒரு பாத்திரம் இல்லை, ஒரு நாளை எல்லா செல்வத்தையும் இழந்துட்டேன். ஆனா அந்த திருமூலரை பற்றி இதை எடுத்து உன்னை படிக்க சொன்ன அதையும் நீ குப்பையில் போட்டேன். நீ தெரிந்து வருவாய் தெளிந்து வாழ்வாய் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்து முடியல. அதனால இனி என்கிட்ட ஒரு சாதம் கொடுத்தாங்கன்னா அது கை வேண்டிதான் சாப்பிடுவாங்க, சொந்த பாத்திரம் இல்லை, எதை வச்சு உனக்கு கொடுக்குறது. அப்பதான் விரைந்து அடைந்து நாம் இவனுக்கெல்லாம் எல்லாம் போதியும் கூட கேட்கவில்லையே என்று இந்த மனம் நொந்து அவன் மேலேயே எண்ணத்தால் உயிர் வெளியே வந்த பின் அந்த ஆன்மா உடல் விட்டு பிரிந்த பின் அருணகிரிநாதர் உடல்ல புகுந்து விடுகின்றது. என்ற சகோதரன் பாசத்தினால் திருமூலர் எப்படி அகண்ட அண்டத்தை அறிந்துள்ளாரோ அதே போல உணர்ந்து இவன் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும் என்றுதான் அவருடைய எண்ணங்கள். ஆனால் அதே எண்ணத்தை திருமூலரை அந்த காவியங்கள் புறம் படித்துக் கொண்டது அருணகிரிநாதர் சகோதரி. ஆனால் அவன் திருந்த வேண்டும் என்று அது அருணகிரிநாதர் சகோதரி தன் உடல் முழுமையான பின் அவனை திருந்த வேண்டும் என்ற உணர்வுடன் இந்த ஆன்மா வெளியே சென்ற பின் அருணகிரிநாதர் உடலுக்குள்ள போயிருந்திருக்கும். பின் எனக்கு ஆதரிப்பதற்கு ஆள் இல்லையே என்று கிளிக்கோபத்திலிருந்து குறித்து தன் உடலை மாய்த்து விடலாம் என்ற எண்ணத்துகள் இருந்தாலும் அவர் உடலுக்குள் புகுந்த இந்த ஆன்மா அவனை ஒழுங்கு விடாதபடி தான் கற்றுணர்ந்த உணர்வுலாம் அந்த உடல்ல வெளிப்படுத்துதான் நாத விந்துகள் ஆதி நமோ நம வேத மந்திர ரூபாய நமோ நம. நாம் எந்த வேதங்கள் அந்த நாதங்களுக்கு தக்க அந்த உணர்வு எப்படி ரூபங்கள் மாறுகின்றது, உணர்வு மாறுகின்றது, ஒளிகள் மாறுகின்றது, செயல்கள் மாறுகின்றது என்பதனை அருணகிரிநாதர் அவர் உடலிருந்து இந்த அருணகிரிநாதருடைய சகோதரி திருமூலரின் உணர்வு பூர்வம் வெளிப்படுத்துகிறது. இப்ப நம்ம வாழ்க்கையில யாராவது வெறுப்படைந்தா குடும்பத்துல சங்கடமானா இருவரும் குடும்பத்தை போற அழிச்சு போட்டு 2000 பார்க்கணும்னு போனா அந்த இறந்த பின் இந்த ஆன்மா இங்க ஆவிய வந்து அந்த குடும்பமே நாசி கொண்டது. இப்ப பார்க்கலாம் பெரும்புகையா இந்த உடல் இறந்த பின் இன்னொரு உடலுக்குள் சென்றோம். இந்த உடல் எப்படி தீய விளைவு இருந்ததோ அந்த உடலின் தீய விளைவுகளுக்கான வீழ்த்துச்சு. இதே போன்ற இயக்க உண்மையிலிருந்து நாம் விடுபட்டு மெய்ப்பொருள் உணர்வினை நாம் காண வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் ஒவ்வொருவரும் இந்த அனுபவ ரீதியிலே ஒருவருக்கு நாம் தெரியும்போது அடுத்த சமயம் தனக்குத்தானே தன் உடலே எது நம்மை இயக்குகின்றது என்று சிந்தித்து நாம் அதை இயக்க விடாத தடுத்து நம் அருணரை நமக்குள் பிரித்து இருளி அகற்றி வாழ்க்கையை செவ்வென வாழ்ந்து இந்த உடலுக்கு பின் உயிருடன் ஒன்றி ஒளியின் உடலாக பெறும் தகுதி பெறும் சந்தர்ப்பம்தான்
நாம தியானத்தின் சந்தர்ப்பங்கள். அடுத்தது உங்க பேர் என்ன சொன்னீங்க? கேசவன் அப்படின்னு சொல்லி போட்டு, இவர் ஆசையெல்லாம் எதுல இருக்குன்னா தியானம் உடல்ல தான். ஆகவே உடலை பார்க்கறதுக்கு தான் தியானமே தவிர, இந்த உடலுக்கு பின் நாம் எப்படி நிலையா இருக்கணும், இந்த உயிர் இருக்குதே அதை தியானிக்கவே இல்லை. ஆக எனக்கு தியானம் இருந்தே நல்லதாச்சு, காப்பாத்தினார் கடவுளாச்சு. இந்த உணர்வுக்கு நாம் போனோம்னா மீண்டும் நாம் புவியின் ஈர்ப்புக்கு தான் வரும். ஆகவே எல்லாரும் அந்த அருள்முன்னோர் பெற வேண்டும் என்று ஏகாந்த நிலையை நாம் கொண்டு வர போகும்போது இப்ப நினைக்கிறாரு, நடக்கலைன்னா வருத்தம் வரும், அப்ப வேதனை வரும். அப்போ எந்த பற்று, இந்த வேதனை என்ற பற்று தான் அதிகமாகும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து விடுபட்டு அருஞானத்தை நாம் வளர்க்கிறதுக்கு உண்டான எப்பயுமே எதிலுமே இந்த உடல் பற்று இல்லாத வீடு உயிர் எப்படி உணர்வு ஒளியாக மாற்றுகின்றதோ, இதே போல எல்லோருக்கும் அந்த அருள் பெற வேண்டும் என்ற இந்த பற்றை நாம் ஏற்படுத்தினா அதை பற்றுடன் பற்றி இந்த வாழ்க்கையில் இந்த இருள் என்ற நிலையை பற்றற்றதாக மாற்றும். இதுதான் தியானம். அதனால நான் தியானம் இருந்தேன், கல்யாணம் ஆச்சு, அதாச்சு இதாச்சு, இது நாம் வேணா விரும்ப சொல்லலாம். ஆனா இதுக்கு நாம் ஆசையை கூட்டக்கூடாது. ஆகவே நாம் அவர் நலமாக வேண்டும் என்று ஆசைப்படலாம். அந்த அருளுணர்வு பெற வேண்டும் என்ற இச்சை நமக்குள் வர வேண்டும். இச்சா சக்தி, கிரியா சக்தி. ஆக நாம் அந்த நட்சத்திரத்தினுடைய இச்சைப்படும் போது நம் உயிரை பற்றி கிரியாகி அந்த ஞானத்தின் வழி நாம் நடக்கணும். ஆகவே உடல் இச்சைக்கு நாம் இச்சைப்பட்டு அது கிரியாகினா இந்த வாழ்க்கை நிலைக்கு தான் வரும். சிறு தடைப்பட்டால் என்ன செய்யணும்? ஞானம் இழக்கப்பட வேண்டும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இன்று விடுபட்டு அவர்களுக்கு இருக்க வழிதேடணும். இந்த உடலுக்கு பின் இந்த கடைசி, அதாவது ஏகாதேசி விரதம் நாம் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த பற்றெல்லாம் நீக்கி எல்லோரும் பேரின்பம் பெற வேண்டும் என்று என்றுதான் ஏகாதேசி வரும். அந்த ஒரு நாள் முழுவதும் ஒரு மாசம் முழுதுக்கும் நம் ஆனதுடன் ஒரு மாசில் வரக்கூடிய குறைகளை நீக்கிறதுக்கும் பிறருடைய பழமைகளை குறைப்பதற்கும் அவருக்கெல்லாம் அருள் பெற வேண்டும் என்ற ஏகாந்த நிலை வரப்படும் போது நமக்குள் ஏகாதேசி. ஆக நாம இந்த எல்லாருடைய பழமையெல்லாம் சேர்ந்தால் நாம் பிறவியில்லாத 10வது நிலை அடைகிற வந்து ஏகாதேசி விரதம். அதே சமயத்தில் இந்த 12 மாசங்களிலும் 12 ராசிகளிலும் மாறி வரப்படும் போது ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு மனிதனுடைய உணர்கிற ராசிகள் மாறப்படும் போது அந்த ராசியை எப்படி மாற்ற வேண்டும் என்ற தத்துவ ஞானிகள் கூறினர். ஆக வைகுண்ட ஏகாதேசி நாம் இதெல்லாம் போது அந்த வைகுண்ட ஏகாதேசி என்று எல்லோரும் ஏகமா சேர்ந்து நாம எண்ணு போகும்போது இந்த நட்சத்திரத்தின் பேரல் அனைவரும் பெற வேண்டும் என்று இயங்கினார். நாம் ஒருவருக்கு ஒரு பகவன் உணர்வு இழுக்கவில்லை என்றால் நாம வெறுப்பு, வேதனை, செழிப்பு, சஞ்சலம், சங்கடம், கோபம், குரோதம் இவையெல்லாம் நம்ம மனித உடலுக்கு வராதபடி தடுத்து இது அனாதையாக்குதெல்லாம். இது அனாதையாக்கினால் காலையில் 6 மணிக்கெல்லாம் சூரியன் அதை கவர்ந்து சென்று விடுகின்றது. ஆக அந்த சூரியன் அதை கவர்ந்து சென்று விட்டால் நாம் இந்த உடலை விட்டு நாம் செல்லும் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெறக்கூடிய அந்த தகுதியும் நமக்குள் அனைவருடைய ஒன்று நமக்குள் எல்லாம் ஒன்று சேர்த்து வாழும் தன்மையும் இறுதி நாம் கடைபிடித்தால் பகமேற்ற நிலையும் உணர்வு ஒளி என்ற உடலும் ஒளியான அறிவும் இருளை நீக்கும் ஞானமும் அந்த மெய்ப்பொருளை காணும் சக்தியும் கிடைக்கும். அதான் வைகுண்ட ஏகாதேசி. மேல போறது உடலுக்கு தான் எடுக்கிறாரு. இந்த உடலுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம இத்தனை பெரிய கூட்டம் பண்ண வேண்டியது. இதுல இருந்து பிரிச்சு நாம் பிறவிலாம் நிறைய அடையணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் வாழ்றோம். அந்த வாழ்றதுக்குள்ள நம்மளுக்கு மன ஐக்கியமாகணும், ஒன்று சேர்க்கணும். அந்த உணர்வு நான் தரணும். சரி, குறைச்சி சொல்லுங்க. பாக்கி இருக்கலாம் சந்தர்ப்பம் இருக்கு. வந்து கொஞ்சம் அதாவது நம்ம 2 இதுக்கு சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணுங்க. மணி என்ன, அதாவது அவர் தான் கண்ட அனுபவ ரீதியை வந்து எப்படியும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோட அதை சொல்றாரு. ஆர்வம் எல்லாருக்கும் வேணும் தான். ஆனால் அதே சமயத்துல நம்ம ஆர்வத்தை 2 முக்கியமான ஆர்வங்களை மட்டும் நம்ம சொல்லி அதை நிறைவுபடுத்தினோம்னா அடுத்தவங்களுக்கும் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறது இன்னைக்குதான். நாளைக்கெல்லாம் நாம ஆக்கிரமிச்சுக்கிறோம். உங்களுக்கு யாருக்கும் சான்ஸே கொடுக்கறது இல்லை. அதனால நாளைக்கு நான் ஆக்கிரமிச்சுன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்க அனுபவம் எப்படி, அதுக்கு உண்டான நிலைகள் எப்படி, நாளைக்கு அதை நீங்க எப்படி வரணுங்கிற இந்த விளக்கமெல்லாம் நாளைக்கு வரும். அதனால உங்களை பேச விடாத நானே பொறுமை எல்லாம் எடுத்துக்கிறேன். அதனால இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடிய எல்லாரும் ஆர்வமா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஆர்வத்தோட
அது இருக்கும்போது ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு அந்த ஆர்வத்தை அடுத்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் வேணும். நாம் சொல்லணும்னு நினைக்கிறோம், நீ 4 நாளைக்கு கூட சேர்ந்து சொல்லலாம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு, தன் அனுபவத்துல பொது விதி வேறு, தன் சுயநலம் வேறு, அதாவது பொது நலம் வேறு, இப்படி 3 பாகமா நாம பிரிச்சு பார்க்கப்படும் போது இந்த மாதிரி ஒருத்தருக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடிய உணர்வுகள்ல நாம உண்மையின் இயக்கத்தை நமக்குள் பெருக்கி பேருடைய அதிர்ச்சியான உணர்வுகள் நமக்குள் புகாம தடுப்பதே ஆத்ம சித்திங்கிற நிலை. ஆக மொத்தம் பல சம்பவங்கள் நடக்கும், பல அதிர்ச்சியான செய்திகளை நாம கேட்கிறோம். அது கேட்டவுடனே உயிர் ஏற்பட்டு அந்த அறிவாகுது. அதாவது கண்ணன் சங்கநாத ஊதியத்தையும் குறிச்சு எடுத்திருப்போம். அங்க பல போர்கள் நடக்குது, பல தப்புகள் நடக்குது, பல குற்றங்கள் நடக்குது அப்படின்னா கண்ணை பார்க்கிறோம். அப்ப அந்த உணர்வை எடுத்து நம்ம உயிரை மோதும் போது நம்ம உயிர் உடலுக்கு குரு, அந்த குருஷேத்திர போர் நடக்குது. அப்ப அந்த உணர்வுகள் நாம இயக்கப்படும் போது என்ன செய்யுது, அப்ப நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கு இருக்கும் அது உள்ளுக்கு போனோம்னா மகா போறது. அப்போ கலக்கம் வந்துடும். இந்த கலக்கத்துல நம் உடல் உள்ள உணர்வுகள்லாம், இந்த உடல் இச்சை கொண்ட உணர்வுகள் அது வலுவாயிடுச்சுன்னா நாம தப்பான காரியங்களை இயக்க வேண்டியது. ஆக நாம எதை என்றுமோ தப்புக்கு போனா ஒருத்தனை காப்பாற்ற போகணும்னு நினைக்கிறோம், காப்பாற்ற. ஆனா இவன் உதைக்கிறான், இதான் சந்தர்ப்பம், அவனுக்கு சேர்ந்து நம்ம உதைப்போம்னு சொன்னா அந்த சந்தர்ப்பம் நம்ம என்றதுதான் நம்ம கண் வழிகாட்டுது, அந்த உணர்வு தான் இயக்கி காட்டுது. நம்ம என்றதுதான் கவர்ந்து நமக்குள் கொடுக்குது. அதனால் நாம எண்ண வேண்டியது எது, எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் குறைகளோ மற்ற குற்றங்களோ நாம் காணும் போதும் நாம இது நம்முடைய சந்தர்ப்பம், நம்ம குறைகளை வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பம். இதை மாத்துறதுக்கு நாம் என்ன செய்யணும், இப்ப நம்ம தியானத்துல கொடுத்த பழக்கம் எதை தியானிக்கணும், அந்த அருளை பெறணும். துணை நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று இந்த உணர்வை நமக்குள் எடுத்து தியானித்து இந்த சந்தர்ப்பத்தை நமக்குள் அதிகமா வளர்க்கணும். இப்ப நாம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப நான் பேசும்போது இந்த குறை உணர்வு இப்படி வந்ததுன்னு சொல்றேன். அப்ப அந்த குறை உணர்வு அதிகமாக போது ரொம்ப நேரம் நீடிக்குது. இப்ப 2 நேரம் நீடிக்கும் போது ஒரு சொல்லுகள் குறை உணர்வை வளர்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குதே தவிர அதை மாற்றி அமைக்கும் சந்தர்ப்பம் வருது. ஆக என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது, ஒரு துளி இப்ப மாத்தணும் என்று சொல்றோம். அது மீண்டும் அதிகமா பெருக்க போகும்போது என்ன செய்யுது, இதுல இந்த அளவுல இருந்து இந்த மாதிரி நிலையில எல்லாத்தையும் சொல்லி இதை மாற்றி அமைப்பு இந்த சக்தி பயன்படுத்தினா ஒன்றோட போகும். அதனால நம்ம குரு காட்சி அறுவழியை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் பகைமை உணர்வு என்றால் நம்ம நல்ல உடலுக்குள்ளே நமக்குள் பகைமை உணர்வு, இந்த பகைமை உணர்வு நமக்குள் போகாதபடி தடுக்க அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழி நாம் பெற வேண்டும் என்று பூர்வமையில் எண்ணினால் உள்ளுக்கு போகாம தடுக்கிறோம். அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழி கண்ணின் நினைவை நம் உடல் உறுப்புகள் உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும், இது வறுமை பெறும். அப்ப அந்த பகைமை உணர்ச்சியை தள்ளிடுது. அப்ப நாமக்குள் அவன் யார் எதை செய்தாலும் அவருக்குள் நல்லது நடக்க வேண்டும், தெய்வீக அன்பை பெற வேண்டும், தெய்வீக பண்பு பெறணும், தெய்வீக அருளை பெறணும், கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெறணும், தெளிந்த மனம் பெறணும், மகிழ்ந்து வாழ்க்கை அவர் பெற வேண்டும் என்று உணர்வை எடுத்துட்டோம்னா இந்த சந்தர்ப்பம் நாம் எண்ணிய உணர்வே நம் உயிர் அந்த உமிழ்நீராக மாற்றி நல்ல நம்ம சிறுகுடலையும் பெருகுடலையும் நம்ம உறுப்புகளை ரத்தங்களையும் நல்ல ரத்தங்களாக மாற்ற வரும்.